ரஷ்யாவில் லெனின் மாளிகைக்கு பக்கத்தில் முடிவெட்டும் ஒரு சவரக்கடை இருந்தது. அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் அந்த கடையில் அதிக கூட்டம் இருந்தது. நீளமான வரிசையிலே நின்று கொண்டிருந்தார்கள். லெனின் அன்றைக்கு வந்த செய்தித்தாளை வைத்து தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டு வரிசையில் கடைசியாக நின்றார். ஒரு வயதான ஆள் அவரை அடையாளம் கண்டு கொண்டார். உடனே லெனின் பக்கம் போய், நீங்கள் நாட்டின் பிரதமர், உங்களுக்கு அதிக வேலை இருக்கும், நீங்கள் முதலில் முடிவெட்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் எல்லோரும் காத்திருக்கிறோம் என்று சொன்னார். அதற்கு லெனின், பிரதமருக்குத்தான் வேலை உண்டு, மற்றவர்களுக்கு வேலை இல்லை என்பதை நான் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டேன், அதனால் நான் கடைசியாகத்தான் முடிவெட்டிக் கொள்ளுவேன் என்று சொன்னார். அங்கே உள்ள யாருமே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு லெனின் திட்டவட்டமாக தெளிவாக சொன்னார், நாம் எல்லோரும் சேர்ந்துதான் புரட்சி செய்து போராடி இந்த அரசை நிறுவி இருக்கிறோம். இந்த அரசுதான் வரிசை முறை ஒழுங்கை கொண்டு வந்தது. அதை நானே கடைபிடிக்காவிட்டால் இதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய முறை வந்தபோதுதான் முடிவெட்டி கொண்டு போனார். நாமும் நம்முடைய வீட்டிலோ வேலை பார்க்கிற இடத்திலோ அல்லது வேறு எங்காகிலும் சில கட்டளைகளை பிறப்பிக்கிறோம், சில விதிகளை விதிக்கிறோம், சட்டத்திட்டங்களை போடுகிறோம். அதையெல்லாம் மற்றவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே ஒழிய நாம் அதை பின்பற்ற முயற்சி செய்வதே இல்லை. வேதம்